ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு Codemax தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா HTML பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோலேயே நான் வெப் டெவலப்மெண்ட் பற்றி சொல்லியிருப்பேன். அதை பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. இப்போ HTMLலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். HTML அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த போன்ஸ் எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி தான் ஒரு வெப்சைட்டுக்கு HTML அப்படின்றது ஒரு மெயின் பார்ட்டாக இருக்குது. ஓகே, இப்போ HTMLனால் என்னன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு HTMLோட ஒரு பேசிக் ஃபார்மேட்டை பற்றி பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நான் VS கோடை என் கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இதில் தெரிகிற கோட்ஸ் தான் ஒரு பேசிக்கான ஃபார்மேட் ஆஃப் HTML. இதில் ஃபஸ்ட் லைனில் டாக் டைப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த டாக் டைப் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா HTML அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுது. தென் இதில் ஒரு ஹெட் டேக்ஸ் இருக்கும், தென் ஒரு பாடி டேக் அப்படின்னு மொத்தம் 2 டேக் மெயின் டேக்ஸ் இருக்கும். இதில் ஹெட் டேக் அப்படின்றது என்ன அப்படின்னா மேலே க்ரோமில் ஷோ ஆகிற அந்த ஐகான் அண்ட் ஹெட்டிங் அதெல்லாம் ஹெட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாடி டேக் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரு வெப்சைட்டோட ஃபுல் வியூவை பாடி டேக்கில் கொடுப்பாங்க. இப்போ எக்ஸ்டர்னலாக ஒரு CSSO ஆர் ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமோ நீங்கள் எழுதுறீங்க, அதாவது உங்கள் வெப்சைட்டுக்கு எக்ஸ்டர்னலாக ஒரு CSS எழுதுறீங்க அப்படின்னா அதோட கோட்ஸ் எல்லாம் ஹெட் டேக்கில் தான் நீங்கள் லிங்க் பண்ண முடியும். இந்த 2 டேக்ஸை தவிர்த்து இதில் இருக்க டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டா டேக் அண்ட் டைட்டில் டேக். மெட்டா டேக் பொதுவாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு போர்ட், அதாவது உங்களோட வெப்சைட் எந்த போர்ட்டில் ரன் ஆக போதோ அந்த போர்ட்டோட நேம் அண்ட் அட்ரஸ் இதெல்லாம் கொடுக்குறதுக்கு தான் மெட்டா டேக் யூஸ் பண்ணுவாங்க. டைட்டில் டேக் என்னத்துக்கு அப்படின்னா உங்கள் வெப்சைட்டோட நேம், நீங்கள் வெப்சைட் எந்த நேமில் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்றத அந்த நேமை டைட்டிலில் கொடுக்கணும். அதுக்காக தான் டைட்டில் டேக் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ தான் ஒரு பேசிக்கான ஃபார்மேட் ஆஃப் HTML. இதுக்கப்புறம் நம்ம எப்படிலாம் இந்த HTML யூஸ் பண்ணி நம்ம வெப்சைட்டை நம்ம பில்ட் பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். மறக்காமல் Codemax தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.